எல்லாருக்கும் வணக்கம். அக்னி தேவ் என்ற படம் வந்து எனக்கு எம் ராஜேஷ்குமார் அவரோட நாவல் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டோரி நரேட் பண்ணார். ஜான் பால் டைரக்டர் கம் ப்ரொடியூசர். ஸோ கதை நல்லா இருந்தது, பண்ணலாம் அப்படின்ட்டு டிஸ்கஷன்ஸ் போகும்போது வந்து ஸ்க்ரீன் ப்ளே இதெல்லாம் வந்து சில எனக்கு அந்த எக்ஸிக்யூஷன் மேலே அவருக்கு வந்து டவுட் வந்தது. எனக்கு இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு ப்ராப்பராக இல்லை, கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிடுவீங்களா அப்படின்னும்போது இல்லை சார் நான் பண்ணிடுறேன் போது சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். பட் இந்த கண்டென்ட் வந்து எம் ராஜேஷ்குமாரோட நாவல் தான். ஸோ தேவையில்லாத அரசியல் சில விஷயங்கள் எல்லாம் ஆட் பண்ணிகிட்டு இருந்தார். விச் இஸ் எனக்கு உடன்பாடியில் இந்த மாதிரி தான் நான் பண்ண மாட்டேனே, இல்லை சார் அந்த மாதிரி இல்லாமல் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான். பட் எனக்கு டவுட்டாக இருந்ததுனால என்னோடய அக்ரிமெண்ட் வந்து நான் எப்போவுமே ரொம்ப டீட்டெயிலாக அக்ரிமெண்ட் போடுவோம். ஸோ அதில் ப்ராப்பர்லி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இன்கேஸ் எனக்கு வந்து டைரக்டர் சொன்ன மாதிரி எடுக்கலைனால், கண்டென்ட்டை தாண்டி வேறு ஏதாவது எடுக்கிறதுனால் நான் இந்த ப்ராஜெக்ட் விட்டு பேங்க் வாங்கிக்குவேன் அப்படின்றது என் அக்ரிமெண்ட்டில் கிளியராக நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி ஒரு 4 நாள் ஷூட் போனதுக்கப்புறம் எனக்கு டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் என்கிட்ட வந்து சொன்னது அவர் தான் டைரக்டர், ஜான்ன்றவர் தான் டைரக்டர்னு அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம். திடீர்னு பார்த்தா இன்னொருத்தர் பக்கத்தில் மானிட்டர் பக்கத்தில் உட்காந்து டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். யாருன்னா என் மச்சான், அவனும் தான் டைரக்டர் அப்படின்னா. என்னது உங்கள் மச்சாவா, மச்சா டைரக்டரா? எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஐ மீன் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னது அப்படின்னா, இல்லை ஜான் ரொம்ப தப்பாக இருக்கா, இது சரி வராது. இல்லை 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 பிரதர், ரொம்ப கஷ்டப்படுறான், ரொம்ப அவன் பேர் போட்டுக்கிறேன். இல்லை இல்லை ரொம்ப எத்திக்கலி ரொம்ப ராங்காக இருக்குது, எனக்கு சரியாக வரலையானும் போது என்னென்னா ஸ்பாட்லேயே அவங்க 2 பேத்துக்கு ஒரு, ஏன்னா இவர் தெளிவாக இல்லை, இவரே ப்ரொடியூஸ் பண்ணி இவரே டைரக்ட் பண்ணனால இட் டசன்ட் நோ எனி திங், எல்லாமே டிபெண்டபிள் ஆன் த கேமராமேன். ஸோ ஒரு ஃப்ரேம் வைக்கிறதுலேருந்து நிறைய விஷயங்கள் இருந்தது. அதில் இதில் 2 பேர் மாமா மச்ச சண்டை வேறு போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஸ்பாட்டில். ஸோ இதெல்லாமே எனக்கு ஒரு டவுட் வந்து நான் ஐ செட் ஐம் ஸ்டாப், ஃபுல்லாக எனக்கு ஃபுட்டேஜ் காட்டுங்க, நான் ஃபுட்டேஜை பார்த்து நான் டிசைட் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொன்னது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. தென் இல்லை சார் நான் எடுத்துனேன் சார் அப்படின்போது ஃபுட்டேஜ் பார்த்தேன். நான் பார்க்கும்போது நிறைய ரீடு ஒர்க் எல்லாம் இருந்தது. இன்ஃபேக்ட் மதுமலா மேம் போர்ஷன் வந்து ஒரே ஷாட் வச்சுருந்தா வந்து சஜஷன், ஒரு காப்பு போஸ் வெங்கட் ஷாட் ஏன் இல்லை, நிறைய விஷயங்கள் வந்து இப்போ மதுபாபா மேம் வந்து இந்த கதைக்கு வந்து 6 நாள் 7 நாள் தேவைன்னா அது நீங்கள் ஹையர் பண்ணணும். ஒரு நாளில் வந்து அவங்களுக்கு க்ளோஸ் வச்சுட்டு அப்படியே முடிச்சுட்டு இன்னொரு ஆக்டர் ஒரு நாள் ஹையர் பண்ணி அப்படியே க்ளோஸ் வச்சு, இந்த மாதிரி ரொம்ப அன்ப்ரொஃபஷ்னலாக இருந்தது. இது எனக்கு செட் ஆகலை. ஸோ எனக்கு ஸ்ட்ராங்காக சொல்லிவிட்டு இந்த மாதிரி இந்த சாரி ஜான், ஆஸ் பர் அக்ரிமெண்ட் ஐம் பேக்கிங் த ப்ராஜெக்ட்னு. இல்லை சார் ஐ வில் ரீடு இட். திடீர்னு சாங் எடுக்கிறாங்க. சாங் எடுக்கும்போது எல்லாமே ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் நடக்கும். யார் மாஸ்டர் அப்படின்னு கேட்டால், இல்லை மச்சான் நல்லா ஆடுவாப்லா, அவனே கொரியோகிராஃப் பண்ணிடுவாப்ல அப்படின்னு. என்னது, நான் வந்து எனக்கு செமக்கவும் வந்துச்சு, ரொம்ப தப்பாக இருக்குது. இல்லை சார் கார்டு இருக்கான்னு கேட்டேன் நான். இல்லை சார் எடுத்துடலாம், படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எடுத்துருவீங்களா, இல்லை யூனியனில் தெரிஞ்சால் தப்பாது. ஓ இதென்ன, இல்லை சார் பண்ணிக்கலாம் அப்படின்னாப்புல. நான் சொன்னேன் நான் பார்ப்பேன், ஒர்க் எனக்கு பிடிக்கலன்னா வி ஹேவ் டு கோ ரீட். ஓகே சார் டன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அப்புறம் ஃபைட் வந்து வித்தவுட் மாஸ்டர் எடுக்கிறது, இது எல்லாமே முன்னாடி சொல்ல மாட்டார். ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் மாஸ்டர் இருக்க மாட்டார். யாருக்கு ஒரு கம்போசிங் அப்படின்னா மாஸ்டர் இல்லை, நானே பண்ணிடுறேன் அப்படின்றது. ஸோ இதெல்லாமே ரொம்ப அன்ப்ரொஃபஷ்னலாக இருந்ததுனால நான் வந்து இதெல்லாம் நீ சரி பண்ணிவிட்டு கரெக்டான ப்ரொஃபஷனல்ஸ், ஏன்னா யூனியன் இருக்குது, சங்கம் இருக்குது, அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், கரெக்டான ப்ரொஃபஷனல் வச்சு போகிறதா இருந்தால் தான் நான் இது பண்ணுவேன் அப்படின்னும் போது ஓகேன்னு சொல்லிட்டு மகேஷ் அப்படின்ட்டு ஒரு மாஸ்டர் வந்திருந்தார், மெம்பர் அவர். ஸோ 2 அது வந்து இன்டர்வெல் அண்ட் கிளைமேக்ஸ் ஃபைட் இதெல்லாமே ஷூட் பண்ணி பெண்டிங் இருந்தது. ஸோ டாக்கி போர்ஷனும் பெண்டிங் இருந்தது. ஸோ அவைலபிலிட்டி வந்து மதுபாலா மேம் அவைலபிலிட்டி இல்லை, நம்ம ஃபஸ்ட் இந்த போர்ஷன் போயிடலாம் சார், அவங்க டேட் கொடுத்தோன்னு அதுக்கு போகலாம், அந்த ரீடு ஒர்க், நான் சொன்ன ரீடு ஒர்க் அப்படின்னு. ஓகே ரைட்டுன்னு டிஸ்கஷனில் உட்காரும்போது ஃபைட்டெல்லாம் பார்க்கும்போது சேஃப்டி இல்லாமல் இருந்தது. ஸோ நான் மாஸ்டர் இந்த கம்போசிங்க்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு, ரோப்க்கெல்லாம் பட்ஜெட்டெல்லாம் தர முடியாது, அந்த பசங்க வந்து என்னன்னாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் ஆம்புலன்ஸ் ரெடியாக வச்சுக்கிறேன், நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்குவேன். ஒன்றும் இல்லை, அவர் வந்து பசங்க விடுங்க, சாரு இருக்கார், யாராக இருந்தாலும் அடிப்படுறது தான் சேஃப்டின்றது முதல்ல பார்க்கணும். ஏன்னா எனக்கு ஒரு அடி ஏதாவது ஒன்றுன்னு வச்சுங்களேன், நாளைக்கு அடுத்த படங்களெல்லாம் பாதிக்கும். இன்னும் இட் இஸ் வெரி அன்ப்ரொஃபஷனலுங்க, எத்திக்கலி அதுக்கு தப்பு. ஸோ அந்த விஷயத்தில் வந்து அங்கேருந்து ஆர்கியூ ஆரம்பிச்சது. ஈவன் மாஸ்டரும் வந்து இது உடன்பாடு இல்லாமல் இருந்தது. ஸோ நானும் மாஸ்டர் உடன்பாடு இல்லாமல் சேஃப்டி இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ இந்த இஷ்யூலேருந்து நான் கிளம்பி வந்துட்டேன். 3 days they didn't inform that we gonna shoot or not. 3 days நாங்கள் கோயம்புத்தூரில் உட்காந்துருந்தோம். சரியான இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லாதனால மாஸ்டர் நானும் பை அவர் ஓன் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் வந்தது. தென் ஐ ஹியர்ட் தட் ஃப்ரம் த யூனிட் ஹீ இஸ் ஷூட்டிங் பாடி டபுள், அதாவது என்ன மாதிரி இருக்கிற ஒரு தோற்றத்தை வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னும் போது தென் ஐ ஹேட் அ டவுட் அண்ட் நான் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணேன். நோட்டீஸ் அனுப்பிச்சேன் நான் ஃபஸ்ட் வந்து இது பண்ணுறது தப்பு அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணார் தீபாவளி அன்றைக்கி வந்து ட்ரெய்லர் விச் இஸ் நாட் நான் டப் பண்ணாத வாய்ஸில் ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணார்.
தென் சங்கத்துலேயும் நான் சொல்லிட்டேன், நாசர் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், விஷாலுக்கு சொல்லிட்டேன், எஸ்ஆர் பிரபு சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சார் இந்த மாதிரி ஐ சென்ட் கோர்ட்டில் நான் சொல்லியிருக்கேன் சார் அப்படின்னா, நான் சார் ஓகேப்பா கேரியான் யூ கோர்ட்டுக்கு போயிட்டு இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கேரியான் அப்படின்ட்டு. அது எப்படி அவன் ரிலீஸ் பண்ணலாம், உன் வாய்ஸ் இன்னொருத்தர் எப்படி டப் பண்ணி இது பண்ணலான்னு தெரியல சார், பண்ணியிருக்காரு அப்படின்றது. ஸோ இங்கேருந்து கோர்ட்டில் போயிட்டே இருக்குது. ஒரு 4 வாய்தா வரைக்கும் அவங்களோட சீனியர் ஆயில் வரல, யாருமே வரமாட்டாங்க சார். 4 நாள் போயிட்டு ஸோ நம்ம டேர்ம் வந்து இந்த மண்டே வந்திருக்கு. அதாவது இந்த மண்டே எங்களோட ஹியரிங் சைடு வந்து எங்களோட வாதம் போகும்போது திடீர்னு பொள்ளாச்சி இஷ்யூனால் வந்து கோர்ட் வந்து பாய்காட், மண்டே டியூஸ்டே பாய்காட் ஆனும்போது 27ஆம் தேதி ஜட்ஜம்மா வந்து போட்டிருக்காங்க. அன்றைக்கி ஈவினிங்கே அக்னி தேவி அண்ட் டைட்டில் மாற்றிட்டு 2-3 நாளில் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு போஸ்ட்டு போடுறாங்க. இது எந்த விதத்தில் எத்திக்ஸ்? என்ன கோர்ட்டில் கேஸ் போய்ட்டுருக்கு, நியாயம் என்னன்னு கோர்ட் சொல்லணும். கோர்ட் சொன்னதுக்கப்புறம் என் மேலே தப்புன்னு சொல்லுங்கள், மண்டி போட்டு நான் மன்னிப்பு கேட்குறேன், என்ன பண்ணணுமோ நான் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். தப்பு என்னென்னு கோர்ட் சொல்லாமல் கோர்ட்டில் கேஸ் போட்டுட்டு இருக்கும்போது, அதாவது ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு நினச்சிட்டு இமீடியட்டாக அன்றைக்கி ஈவினிங் 27ஆம் தேதி தள்ளி போகுது. நான் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃபோட நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். ஐ ஹேவ் ப்ரூஃப் எவ்ரி திங். பாடி டபுள் போட்டதுக்கான ஸ்பாட் லொக்கேஷன் ஃபோட்டோஸ்லேருந்து A to Z எல்லா ப்ரூஃபும் நான் வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கேன். இப்படி இருக்கும்போது திடீர்னு ஈவினிங் அக்னி தேவி அண்ட் டைட்டில் மாற்றிட்டு 22ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கான என்ன காரணம்? அப்போ கோர்ட்டுக்கு என்ன ரெஸ்பெக்ட்? ஓகே, அது போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு நேராக போய் கமிஷனர் சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி செயின்ட் தாமஸ் டிசி சாரை பார்த்துட்டு, சார் இந்த மாதிரி எல்லா விஷயம் நடந்திருக்கு, ஐ ஹேவ் எவ்ரி திங் ப்ரூஃப், ஐ ஹவ் கண்டென்ட்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே எஃப்ஐஆர் கொடுத்துருக்காரு. எஃப்ஐஆர் போட்டார் அவர். அதாவது என்னென்ன கேஸ் அது இது டெக்னிக்கல். சார் இப்போ நீங்கள் 4 நாள் தான் ஷூட் போனீங்க. 5 நாள் சார். 5 நாள் போயிருக்கீங்க. எவ்வளோ கண்டென்ட் நீங்கள் உங்களோட இதில் ஷூட் பண்ணதா இருக்கீங்க? இந்த படத்தில் உங்களோட கண்டென்ட் எவ்வளோ சார்? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் சீன் சார். ஒரு சீன் லென்த்தாக போகலாம், லொக்கேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் படம் வச்சுக்கோங்களேன். என்னோட கண்டென்ட் வந்து ஒரு 1/2 hour இருக்கும் சார். அவ்வளோ நான் நடிச்சிருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு இந்த கண்டென்ட்டோட இது என்னென்னா, மொத்தமாக என்னோட அக்ரிமெண்ட் வந்து 25 days. இப்போ 25 days ஷூட்ன்றது நீங்கள் ரொம்ப ஹெவி ஹார்ட் ஒர்க் பண்ணாலே 20 days முடிக்கலாம், இல்லைனா 30 days ஆகலாம். 5 நாள் எப்படி முடியும்? பேசிக் கொஷின். 5 நாளுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. 5 நாள் நான் என்னென்ன கால் ஷீட் போயிருக்கேன், நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் 5 நாள் ஸ்டே பண்ண கோயம்புத்தூர் ஹோட்டல் ஜெனிஸ் கிளப்போட ப்ரூஃப் என்ன எல்லாம் பில்லிங் தான், எல்லாமே இருக்குது. என்ன கால் ஷீட் போட்டுருக்கேன், அவங்களுக்கு ப்ரூஃப் காட்ட சொல்லுங்கள், அக்கௌண்ட்ஸ் காட்ட சொல்லுங்கள். கால் ஷீட் கணக்கு தானே காட்ட சொல்லுங்கள், தெரியும்ல அதில் நான் எத்தனை நாள் தங்கியிருக்கேன் என்ன ஏதுன்றது. உங்ககிட்ட சொன்ன கதை என்ன? அது அரசியல் படமாக இருக்கிறதுனால நீங்கள் நடிக்கலையா? அது என்ன காரணம்? இல்லை சார், எனக்கு நாவல் ஐ ரெஸ்பெக்ட் ராஜேஷ்குமார் சார். அந்த நாவல் கண்டென்ட் அப்படின்னால நான் ஒரு த்ரில்லராக அந்த சப்ஜெக்டை பார்த்தேன். பட் அந்த த்ரில்லர் தாண்டி என்னை வச்சு நீங்கள் ஷூட் பண்ணும்போது ஐ நோ வாட் என்ன எடுக்கிறாருன்றது. நான் இல்லாத போது ஷூட் பண்ணுறது எனக்கு எப்படி தெரியும்? சில விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை சார். எனக்கு சொன்னது ஜென்யூனாக நீ என்ன சொல்லி அதை எடு, அதுக்கு தான் நான் வந்து ஓகே சொல்லியிருக்கேன், அதுக்கு தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். இது பின்னாடி வந்து நான் இல்லாத போது வேறு ஒன்று எடுக்கிறது வந்து அப்போ நீ வேறு யாரை வச்சு எடுத்துக்குங்க, ஓகேங்களா? என்னையே வச்சு ஏன் அது பண்ணுறீங்க? எனக்கு நீ என்ன ஹானர் பண்ணி அதை நீ பண்ணணும். திஸ் இஸ் யூ செட்னா அதுதான் பண்ணும், அதானே எத்திக்ஸு. அப்புறம் என்ன அவ்வளோ முட்டாள எல்லாருமே? நீ வந்து பாடி ஒர்க் பண்ணி என்ன மாதிரி ஒரு ஆளை வச்சு நடிக்க வச்சிருவேன், இன்னொருத்தர் டப்பிங் பேசணும், உலகத்துக்கே தெரியும், நேற்று பார்த்த ப்ரெஸ்க்கே தெரியும். அப்புறம் என்ன தைரியத்தில் அது ரிலீஸ் ஆகுது? கோர்ட் ஆர்டர் இருக்குது, ஸ்டே இருக்குங்க. அப்போது ஜட்ஜையாக்கு என்ன மரியாதை, கோர்ட்டுக்கு என்ன மரியாதை? அதுவும் தாண்டி நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா என்ன சக்தி இங்கே பின்னாடி இருக்குது? எனக்கு தெரியாமல் கேட்குறேன். ஒரு கோர்ட்டுக்கு ஒரு ஜட்ஜையாக கொடுத்த தீர்ப்பை இங்கே மதிப்பு இல்லைன்னா நம்ம நாட்டில், அதையும் தாண்டி நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம்னா அப்புறம் கோர்ட்டுக்கு என்ன ரெஸ்பெக்ட் இருக்குது, மக்களுக்கு என்ன நம்பிக்கை வரும் நீதிமன்றம் மேலே? கண்டிப்பாக எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. என்னென்னா நிறைய கண்டென்ட் இருக்குது, நிறைய படங்கள், சின்ன படங்கள்லேருந்து நல்ல கண்டென்ட், நிறைய படங்கள் வந்து நிறைய நலிந்து போன ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், டைரக்டர் சூப்பரான படம், சூப்பரான கண்டென்ட் எனக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஜென்யூனாக எடுத்து, நான் சொல்கிறது ஜென்யூனாக ப்ராப்பர் எடுத்த படங்களே ரிலீஸ் ஆகிறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்குது. இப்படி இந்த படத்தில் ஒரு ஃபோர்ஜரி ஃப்ராட்தனம் நடந்திருக்கு, ஒரு டபுள் பாடி பண்ணியிருக்காங்க, டப் பாய்ஸ் ஒருத்தர் போட்டிருக்காரு அப்படின்றது தெரிஞ்சும் இது ரிலீஸ் பண்ணுறதுக்கு அனுமதி இருக்குன்னா இதுக்கு பின்னாடி என்ன சார் நடக்குது? சார் நான் நியாயமாக போகலாம் சார், நான் நியாயமாக தான் சார் போகிறேன். ஐ எம் கோயிங் ஓன்லி த்ரூ கோர்ட்டை டிசைட் பண்ணும் சார். இது என் நியாயம், நான் கோர்ட் சொல்லியிருக்கேன். கோர்ட்டு பெண்டிங் இருக்குது, கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கும்போது நீ ரிலீஸ் டேட் போடுறேன். ஆமாம் சார், தேட்டர் ஓனர் எல்லாருக்குமே தெரியும், நீ மீடியாவில் எல்லாத்துக்குமே வந்துச்சு இந்த மாதிரி ஸ்டே ஆர்டர் இருக்குன்னு. தேட்டர் ஓனர் நிறுத்தலாம், கியூ ப்ரொஜெக்ஷன் நிறுத்தலாம், இப்போ பிரசாத் UFO எவ்வளோ இருக்குது. தே ஆல் நோஸ் தட் ஸ்டே இந்த இது படத்துக்கு தெரியல, எனக்கு அதை தெரியலங்க. இருக்கலாம், எனக்கு தெரியல, எனக்கு எதிரா இல்லை எது என்னன்னே தெரியல. சரி, என்னை பிடிக்கல விட்டுருங்க, கோர்ட்டாவது ரெஸ்பெக்ட் பண்ணுவோம்ல.
எனக்கு தெரியலங்க, தெரியல இது அரசியலா என்னன்னே தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. நான் சங்கத்தில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேங்க. நான் வந்து நேற்று கூட ஸ்டே ஆர்டர் வாங்கும்போது ஐ மெசேஜ், ஐ ஹேவ் ப்ரூஃப். நான் நாசர் சார் கால் பண்ணேன், ஃபோன் எடுக்கல. உடனே எஸ்ஆர் பிரபு சார் கால் பண்ணேன், சார் இந்த மாதிரி பார்த்தேன். எனக்கு தெரியல, எனக்கு யாருமே சங்கத்திலேருந்து கூப்பிட்டு இந்த மாதிரி இஷ்யூ பேசலாம், காம்ப்ரமைஸா இல்லை என்னன்றது என்கிட்ட இஷ்யூ கேட்டால் நான் கிளியராக சொல்லுவேன். என்கிட்ட நாசர் சார் கேட்டதுக்கப்புறம் நான் சொன்னேன், சார் டப் பண்ணிட்டு இன்னொருத்தரோட வாய்ஸை வச்சு என் முகத்துக்கு டப் பண்ணிட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்கான். இதுக்கு எந்த ஆக்ஷனும் கிடையாது. இதுக்கப்புறம் நீங்கள் கேட்குறீங்க என்ன காம்ப்ரமைஸ்னு என்ன அர்த்தம்? சரி காம்ப்ரமைஸ் வாங்க, யார் வந்திருக்கான்? தெரியலையோ, எனக்கு தெரியல சார். அது அவங்க தான் சார், அது என்னன்னு சொல்ல சொல்லுங்க சார், அது என்னன்னு சொல்ல சொல்லுங்க. தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்தும் இது வரைக்கும் தயாரிப்பாளர் படம் வெளியிடக்கூடாது அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கலையா? தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து எந்த ஒரு கேள்வியும் அந்த படத்துல வைக்கலையா? எனக்கு தெரியல. எனக்கு நேற்று ஒரு மெசேஜ் வந்தது, அதுல இருந்த ஒருத்தர் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் இந்த படம் ரிலீஸ்க்கு உதவியா இருந்த தயாரிப்பாளர் சங்கமும் துரைராஜ் அவர்களுக்கும் கதிரேசன் அவர்களுக்கும் நன்றிகள் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சிருந்தேன். ஸோ ஐ திங்க் சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி இருக்கு சார். ஸ்டே வாங்கியாச்சு சார், கோர்ட் வந்து ஸ்டே கொடுத்துட்டாங்க சார், ஸ்டேட்டஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது நேற்றே அமிச்சாச்சு எல்லாத்துக்கும். அது மீறியும் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அப்போனா கோர்ட்டுக்கு என்ன மரியாதை, நியாயத்துக்கு என்ன மரியாதை எனக்கு தெரியல. இல்ல தப்பு பண்ணிட்டாருன்னு என்ன தப்பு பண்ணேன்னு சொல்ல சொல்லுங்க. ஐ எம் ரெடி. என் மேல என்ன தப்புன்னு காட்ட சொல்லுங்க, என்ன தப்புன்னு காட்ட சொல்லுங்க சார். ஆமா, என் மேல தப்பு பண்றீங்களா, வாங்க என்னன்னு காட்ட சொல்லுங்க. ஐ எம் ரெடி. ஏங்க அது என்னன்னு கேட்டாதான் எனக்கு என்னங்க தெரியும். ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு இப்போ நீங்கள் ஏதோ கேட்டால் நான் பதில் சொல்லனா தான் ஒத்துழைப்பு கொடுக்கலன்றது. நீ கேட்டால் தானே நான் சொல்ல முடியும். நான் என்ன தப்புன்னு சொல்ல சொல்லுங்க. உங்களுக்கே தெரியும் இது வந்து ஒரு எவ்வளோ பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம். ஒரு பாடி டபுள் யூஸ் பண்ணிட்டு இன்னொருத்தர் குரலை வச்சுட்டு ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணுறது ஒத்துழைப்பு இருக்குன்னா எனக்கு தெரியல என்னன்னு எனக்கு தெரியல. இல்லை சார், சார் 60 லட்ச ரூபா சேலரி சார், 10% ஷேர் ஃப்ரம் த ப்ராஃபிட், 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு. எல்லாமே கோர்ட்டில் இருக்குது, டீட்டெயில் எல்லாமே இருக்குது. கோர்ட்டு தான் சார். எனக்கு இன்னும் நான் கோர்ட்டை நான் பிலீவ் பண்ணுறேன். எனக்கு நியாயம் அங்கேருந்து கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. கோர்ட் மூலியமாக தான். இல்லை அது கோர்ட்டை வந்து அவமரியாதை பண்ணி இன்னைக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடுவோம். கண்டிப்பாக இனிஷியேட் பண்ணுவோம், 100% பண்ணுவோம். இருக்குது சார், எல்லாத்துக்கும் அனுப்பிச்சேன் சார், எல்லாமே அனுப்பிச்சாச்சு. இல்லை எனக்கு கியூப்லேருந்து டைரக்ட்லி இமெயில் டைரெக்டாக பேசிகிட்டு இருக்கோம், சொல்லியாச்சு, எல்லாமே சொல்லியாச்சு. தென் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அனுப்பிச்சிருக்கேன், பிஆர்ஓ குமார் கிட்டே இருக்குது. ஸோ எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே ஐ ஹேவ் எவ்ரி திங் ப்ரூஃப். இல்லை அப்படி தான் சார் தெரியுது. படம் இது ஏதோ கோர்ட் ஆர்டர் மீறி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு பின்னாடி என்ன யார் ஹெல்ப் பண்ண? கண்டிப்பாக ஹெல்ப் இல்லாமல் நடக்காது. இல்லை எம் ராஜேஷ்குமார் சார் அவரோட நாவல் தான் பேசினேன் சார். எக்ஸிக்யூஷன் வேறு மாதிரி பண்ணிட்டாங்க. இல்லை சார், அந்த கண்டென்ட் வேறு. அந்த நாவலில் இருக்க கண்டென்ட் வந்து சார் எப்படின்னா அது வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணலாம். நான் சொல்ல வர்றது அதில் இருக்க கேரக்டர்ஸ், இன் டீட்டெயிலிங் ஆஃப் த கேரக்டர்ஸ் வாஸ் நாட் இன் த நாவல். தெரியல சார், எல்லாத்துக்குமே ஆர்டர் போச்சு சார், எல்லாத்துக்குமே நாங்கள் ஆர்டர் அனுப்பிச்சிட்டோம், எல்லாருக்குமே தெரியும். இது 2 டேஸாக நியூஸில் வந்துக்கிட்டே இருக்கு. பண்ணியாச்சு சார், எஃப்ஐஆர் காப்பி இருக்கு சார் அந்த பையன் மேலே. இல்லை இங்கே நந்தம்பாக்கம் இந்தாங்க, இந்த எஃப்ஐஆர் காப்பி இருக்கு. அது என்னென்ன கேஸ் போட்டு சொல்லுங்கள் சார். இது முடிச்சிடலாம், எஃப்ஐஆர் இது மட்டும் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். பேர் என்ன சொல்லுங்கள், என்னென்ன கேஸ் போட்டுருக்காங்க. ஃப்ராடுலண்ட்டாக சாரோட பேரை யூஸ் பண்ணி, சாரோட ஷூட் பண்ண போர்ஷன்ஸை மட்டும் யூஸ் பண்ணி, பாடி டபுள்ஸ் யூஸ் பண்ணி, கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ராடுலண்ட்டாக படத்தை
வாய்ஸ் டப்பிங் பண்ணி ஃப்ராட்லெண்ட்டாக படம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சாரோட நேம் மிஸ்யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு செக்ஷன் 420 நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் நந்தம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில். எஃப்ஐஆர் ஆல்சோ ரெஜிஸ்டர். எனி டைம் ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் பீப்புள்ஸ் ஆல்சோ. 406, 420, 469 அண்ட் 470 ஐபிசியில் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன்ஸும் இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் பீப்புள்ஸ் அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஓகே ஓகே படத்துல வந்து ஒரு டயலாக் வருது, இருக்கிற டெக்னாலஜியை வச்சு என்ன வேணா தப்பு பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதே டெக்னாலஜி வந்து இயக்குனர் பயன்படுத்திருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை நீங்கள் டயலாக் நீங்கள் தான் பேசுனீங்களா? இல்லை சார், நான் டப்பிங்கே பேசல சார். நான் பேசவே இல்லை, அதால் சொல்கிறேன். இது உங்களுக்கு சார், நான் இத்தனை படங்கள் பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 35 படங்கள் பண்ணியிருக்கேன். நீங்கள் என் குரல் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு எனக்கு வாய்ஸ் தெரியும். கேட்டோம், பார்க்க முடியல, வாய்ஸ் வந்து அந்த மாதிரி தான் இருந்தது. அது எப்படி நான் எனக்கு தெரியாது சார். அது என்ன வேணாலும் மாற்றிடலாம்ல. டப்பில் வந்து டைலாக் எனக்கு சொன்ன டைலாக் வேலை வருஷனாக இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம்ல. ஸோ அதனால தான் அந்த 420 கேஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அவர் மேலே. உங்கள் ரசிகர்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த படத்தை வந்து அவங்க பார்க்கலாமா, தேட்டருக்கு வரலாமா? இதை நீங்கள் உங்கள் ரசிகர்களுக்கு என்ன ரேட் கொடுக்குறீங்க? இல்லை, நான் இது வந்து நான் அவங்களுக்கே தெரியும் ரசிகர்களுக்கு. இது வந்து கோர்ட்டில் கேஸ் இருக்கணும் போது இது நியாயமாக கிடையாது. இல்லை, கண்டிப்பாக தப்பு தான், பார்க்குறது தப்பு தான். ஏன்னா வந்து இட் இஸ் நாட் எ ப்ரொஃபஷ்னலாக பண்ணப்பட்ட ஒரு கரெக்டான எத்திக்கலாக பண்ணப்பட்ட சரியான உழைப்பால் போட்டு பண்ணப்பட்ட படம் இது கிடையாது. ஸோ கண்டிப்பாக இதை ஆதரிக்க மாட்டாங்க. இல்லை, நீங்கள் பார்ப்பீங்களா சார்? சொல்லுங்கள் சார். அதுதான் உண்மை. எனக்கு தெரியல சார், நானே டப்பிங் பேசல சார். பேசினது ஆமாம் ஏதோ சொல்லவே இல்லை. நான் ஃபஸ்ட்டு வந்து நான் கோர்ட்டில் கேஸ் போடும்போது நான் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவருக்கு காப்பி அனுப்பிச்சேன். இந்த மாதிரி நான் லீகல் டீல் பண்ணிட்டேன் விஷால்னே. ஓகே நோ இஷ்யூஸ், கேரி ஆன் பாபி அப்படின்னாரு. அப்புறம் எல்லா டீட்டெயிலும் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். நேற்று வரைக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணேன், டர்க்கியில் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. பட் நான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொன்னேன், இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு இப்படி ஒரு மெசேஜ் வந்தது, கவுன்சில் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். இன்னும் ரிப்ளை வரல, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தெரியல சார். ஆமாம், நான் காட்டுறேன். இது பாருங்க, எனக்கு தெரியல சார். ரொம்ப ஷாக்காக இருக்கு சார். இல்லை, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் இஸ். இந்த பாருங்க, நீங்களே படிச்சு பாருங்க. எல்லா டீட்டெயிலும் அனுப்பிச்சிட்டேன். இது